ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க இன்னத்து ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தாராம். அந்த சிற்பிக்கு ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசையாக. அப்போ அந்த சிற்பி அந்த கண்ட்ரிலே ஒரு பெரிய ஜோசிகாரரை போய் பார்த்து, நான் எப்போ இறப்பேன், இன்னும் எனக்கு எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டு அந்த டே எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துடுவாராம். அப்போ கரெக்டாக அந்த டே வரப்போ அந்த சிற்பிக்கு மண்கிலேலேயும் பொம்மை செய்ய தெரியுமா. அப்போ கரெக்டாக அந்த டே வர்றப்போ அந்த சிற்பி மண்கிலேயில் அவரை மாதிரியே 9 பொம்மை செஞ்சு வச்சுருவாராம். அப்போ கரெக்டாக அந்த டைமிங் வர்றப்போ அவரும் போய் 10வது ஆளாக நின்றுக்குவாராம். அப்போ யமதர்மராஜா கீழே இறங்கி வருவாராம். வந்தோன்னே அந்த யமதர்மராஜா கன்ஃபியூஸ் ஆயிடுவாராம். என்னடா 10 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாராம். யமதர்மராஜாவே கன்ஃபியூஸ் ஆயிடுவாராம், அவ்வளோ நல்லா செஞ்சுருந்தாராம். அப்போ யமதர்மராஜா எங்கிட்டயே சாவிட்டிருந்தே தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதர்மராஜா சொன்னாராம். யார் இந்த பொம்மையெல்லாம் செஞ்சது, நல்லாவே இல்லை அப்படின்னு யமதர்மராஜா சொன்னாராம். அப்புறம் யமதர்மராஜா சொன்னோன்னே உடனே அந்த சிற்பி எது நல்லா இல்லையா, நல்லா தானே செஞ்சுருக்கேன், என்ன மாதிரியே தானே செஞ்சுருக்கேன் அப்படின்னு அந்த சிற்பி கேட்டாராம். அப்புறம் உடனே யமதர்மராஜா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாராம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசித்தாலும் நம்மளால் இயற்கையை வெல்ல முடியாது. தேங்க்யூ.